இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நார்மலா ஒரு மனுஷங்களுக்கு செலவு வச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். அவங்க பெரிய ஆட்களா இருந்திருப்பாங்க, பெரிய லீடர்ஸா இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு செலவு வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு பூனைக்கு செலவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, ஒரு பூனைக்கு செலவு வச்சிருக்காங்க. இந்த பூனையோட சிலைய எங்க வச்சிருக்காங்க, எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல அப்படியே பார்த்துடலாம். இஸ்தான்புல்ல டாம் பிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பூனை இருக்கு. இந்த பூனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி செம்ம அழகா செம்ம கியூட்டா மற்ற பூனைகளோட நல்லா கொல்லு கொல்லுன்னு இந்த பூனை பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அந்த இஸ்தான்புல்ல அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்ல இந்த பூனை போயிட்டு வந்துட்டு இருக்கும். அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த பூனை செம்மையா க்ளோஸ் ஆயிடும், செம்மையா அட்டாச் ஆயிடும். இந்த பூனை அந்த உட்கார்ற ஸ்டைலே செம்மையா இருக்கும், செம்ம கியூட்டா பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கும். அதை அப்படியே ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த பூனை உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல ஒருத்தர் போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறமா இந்த பூனை அந்த இன்டர்நெட்ல செம்ம வைரல் ஆயிடுது. நிறைய பேர் இந்த பூனையை பார்த்துட்டு செம்மையா லைக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பூனையை பார்த்துட்டு செம்மையா கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எதிர்பாராத விதமா 2016 இந்த பூனை இறந்து போயிடுச்சு. இந்த பூனையோட நிலைவா அங்க செலவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல நிறைய பேர் போஸ்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் ஆதரவும் தர ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த இஸ்தான்புல்ல அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்ல அந்த பூனை எங்க அப்படி ஸ்டைலா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்குமோ அதே இடத்துல இந்த பூனைக்கும் பாத்தீங்கன்னா சிலையை வச்சிருக்காங்க. அதுக்கான போட்டோவும் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான நிறைய டிஃபரெண்டான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.